بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد الحمد لله அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையின் காரணமாக ஃபிக்ஹ் பாடத்தை தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். இந்த ஃபிக்ஹ் பாடத்தில் ஆரம்பமாக ஃபிக்ஹ் என்றால் என்ன, இந்த ஃபிக்ஹ் பாடம் என்பது எதை கொண்டு நாம் சுழற்சி முறையில் படிப்போம், ஸ்வர்துனா என்ன, வாஜிபுனா என்ன, சுன்னத்துனா என்ன, மக்ரூஹ்னா என்ன, ஹராம்னா என்ன, முஸ்தஹப்புனா என்ன என்பதையெல்லாம் முதல் நாள் பாடத்திலே நாம் தெரிந்திருந்தோம். இரண்டாவது நாள் பாடத்தில் இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை, ஈமானிய கடமைகள் எத்தனை என்பதை படித்தோம். அதிலே இஸ்லாத்தின் கடமைகளை முழுமையாக நிறைவு செய்து ஈமானினுடைய கடமைகள் 6, அதில் முதன்மையானது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது என்று தொடங்கினோம். அப்படி தொடங்கி அல்லாஹ்வை எப்படியெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற விவரங்களை நாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வாரம் மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது, மலக்குகளை கொண்டு எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சென்ற வாரத்தில் லேசாக தொட்டு வைத்தோம் இல்லையா? மலக்குகள் எப்படி படைக்கப்பட்டவங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன விரும்பக்கூடியவங்க, அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு லேசாக நாம் சொல்லியிருந்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடக்கத்திலிருந்தே இன்ஷா அல்லாஹ் நாம் வருவோம். சரிங்களா? அப்போ மலக்குகளை ஈமான் கொள்வது, ஈமான் கொள்வது என்று சொன்னால் நம்புவது. எப்படி நம்பணும்? மலக்குனா இப்படித்தான் மலக்கை நம்பணும், மலக்குனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில நிபந்தனைகளும் சில வழிமுறைகளும் சில விஷயங்களும் என்ன செய்கிறது இருக்கிறது. அதனை நாம் தெரிந்து கொள்வோம். முதலிலே மலக்குமார்கள் பூதங்களால் படைக்கப்பட்ட மனிதர்களைப் போல் அல்லாமல் ஒளியால் படைக்கப்பட்ட ஆத்மீகமானவர்கள் என்றும், அவர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல மற்றும் அழியும் அல்ல என்று நாம் ஈமான் கொள்ளணும். அதை போன வாரமே நான் சொல்லியிருந்தேன். மனுஷனை மாதிரி பஞ்சபூதங்களை கொண்டு அல்லாஹ்தாலா மலக்குகளை படைக்கலை இல்லையா? பஞ்சபூதங்கள்னு சொன்னால் இந்த நீர், நிலம், காற்று இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி மலக்குகளை அல்லாஹ் படைக்கலை. ஷைத்தான ஜின்களை அல்லாஹ் நெருப்பில் படைத்தான், அப்படி நெருப்பாலையும் மலக்குகளை அல்லாஹ் படைக்கலை. மலக்குகள் ஆத்மீகமான ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. அவங்க எதால் படைக்கப்பட்டவங்க? ஆத்மீகமான ஒளியினால் படைக்கப்பட்டவங்க. மலக்குகள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல என்றும் நாம் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். இன்னும் மலக்குகள் விரும்பினால் பலவிதமான உருவங்களை மாற்றும் ஆற்றல் பெற்றவர்கள் என்றும் நாம் என்ன செய்யணும்? விளங்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த மலக்குமார்கள்லையே சில மலக்குமார்கள் ரசூல்மார்களிடத்தில் தூதுத்துவ செய்திகளை கொண்டு வரக்கூடியவர்களாக என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அது மாதிரி மலக்குகளில் ஒரு மலக்கை விட ஒரு மலக்கை அல்லாஹ்தஆலா சிறப்புப்படுத்தியிருக்கான். எல்லா மலக்கும் ஒரே அந்தஸ்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு மலக்கை விட ஒரு மலக்கு அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் ஈமான் கொள்ளணும். சரிங்களா? வரிசைப்படுத்திக்கங்க. முதன்மையாக மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் என்று ஈமான் கொள்ளணும். ரெண்டாவதாக அவர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல என்று ஈமான் கொள்ளணும். மூணாவதாக அவங்க விரும்பிய உருவத்தை எடுக்கக்கூடியவர்கள் என்று ஈமான் கொள்ளணும். நாலாவதாக அவர்கள் அனைவரும் ஒரே அந்தஸ்தில் உள்ளவர்கள் அல்ல, ஒருவரை விட ஒருவர் சிறப்பு மிக்கவர்கள் என்று ஈமான் கொள்ளணும். அஞ்சாவது, ஒருவரை விட ஒருவர் உயர் பதவியிலும் தாழ்ந்த பதவியிலும் இருப்பவர்கள் என்று நாம் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். ஆறாவது, அந்த மலக்குகளில் சிலர்கள் ரசூல்மார்களிடத்தில் நபிமார்களிடத்தில் அல்லாஹ்வின் செய்திய வகையை கொண்டு வரக்கூடியவர்கள் என்று நாம் ஈமான் கொள்ளணும். சரிங்களா? அதே மாதிரி மலக்குகள் மூலமாக தான் எல்லாமே நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்குது. அல்லாஹ் தரது எல்லாத்தையும் தர்றது யார் தான்?
அல்லாஹ் தான் தாரான். வழங்குதா? நமக்கு உணவு, நீர், உடை, தூக்கம், நோய், சுகம், சந்தோஷம், கவலை, கோபம், இன்பம், துன்பம் எல்லாத்தையும் தர்றது யார்? அல்லாஹ் தாரான். எப்படி தாராங்க? ஒவ்வொரு மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் தாரான். அப்போ நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அந்த மலக்குகளில் சில மலக்குகள் ரஹ்மத், இரணம், மரணம் ஆகியவற்றை கொண்டு வருபவர்கள் என்று ஈமான் கொள்ளணும். சில மலக்குகள் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நமக்கு கொண்டு வராங்க. இரணம் சொன்னால் நம்ம உணவு, நமக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருளாதாரம் இருக்கா இல்லையா, அதை கொண்டு வராங்க. மரணத்தையும் கொண்டு வருகிறார்கள் என்று நாம் ஈமான் கொள்ளணும். இன்னும் சில மலக்குகள் இன்பம், துன்பம், சுகம், கஷ்டம், அறிவு, ஆராய்தல், சம்பாதிப்பு, உதவி, நாசம் ஆகியவற்றை கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் என்றும் ஈமான் கொள்ளணும். இப்போ சில மலக்கு ரஹ்மத்தை கொண்டு வராங்க, இரணத்தை கொண்டு வராங்க, மரணத்தை கொண்டு வராங்க அப்படின்னு நாம் நம்பணும். இன்னும் இதெல்லாம் இந்த கிதாபில் உங்களுக்கு நடத்துகிற இந்த பிடிஎஃப் கிதாபில் இல்லை, நான் வேறு கிதாபில் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? இதெல்லாம் எழுதிடணும். எழுதினா மட்டும்தான் அது புரியும். சரியா? எழுதிருங்க, கண்டிப்பாக எழுதிருங்க, எழுதாமல் விட்டுறாதீங்க. சரிங்களா? முடிஞ்சால் நான் இந்த பிடிஎஃப்பையும் உங்களுக்கு நான் தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரியா? அடுத்து இன்னும் சில மலக்குகள் இன்பம், துன்பம், சுகம், கஷ்டம், அறிவு, ஆராய்தல், சம்பாதிப்பு, உதவி, நாசம் ஆகியவற்றை கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் என்று ஈமான் கொள்ளணும். இதெல்லாம் யார் மூலமாக தான் வருதுங்க? மலக்குகள் மூலமாக தான் என்ன செய்து வருகிறது. சரிங்களா? இப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறது? நம்புறதுங்க. சரிங்களா? அடுத்து சில மலக்குகள் பகலிலும் சில மலக்குகள் இரவிலும் முறை வைத்து வருபவர்கள் என்று நாம் ஈமான் கொள்ளணும். இந்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா மலக்குகளை அனுப்புகிறான் இல்லையா? எப்படி அனுப்புகிறான்? சில மலக்குகள் பகல் நேரத்தில் இந்த பூமிக்கு பாதுகாவலர்களாக இந்த பூமியில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. பகலில் வரக்கூடியவங்க நைட்டு வான்லோகத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் இரவில் வேறு மலக்குகள் இரவில் என்ன செய்வாங்க? அவங்க இந்த பூமிக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி என்ன செய்வாங்க? செய்து கொண்டே இருப்பாங்க என்று நாம் என்ன செய்கிறதுங்க? ஈமான் கொள்வது. அதனால தான் இன்றைக்கி நாம் இந்த மலக்குகள் எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு சொன்னால், இந்த பகல் நேரத்துக்கு டியூட்டி பார்க்குற மலக்கு எல்லாம் சுபுவில் இறங்குவாங்க. எப்போ இறங்குவாங்க? சுபுஹ் தொழுகை இருக்கா இல்லையா? சுபுஹ் தொழுகையில் அந்தந்த ஊர் பள்ளியில் இறங்கிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இறங்கின இவங்க பகல் முழுக்க வேலை பார்த்துட்டு அசருடைய நேரத்தில் இவங்க வான்லோகத்துக்கு அசர் தொழுதுட்டு ஏறுவாங்க. அசர் தொழுகைக்கே அந்த நைட்டு வேலை பார்க்கக்கூடிய மலக்குகள், இரவு நேரத்தில் பாதுகாவலுக்கு இருக்கக்கூடிய மலக்குகள் என்பவர்கள் கீழே இறங்கிடுவாங்க. அதனால தான் இந்த 2 தொழுகைக்கு பின்னாடியும் முசாபஹா செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மலக்குமார்களுடைய ஒரு முசாபஹா என்பது உண்மையான முத்தகீன்களுக்கும் தக்வாதாரிகளுக்கும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இப்படி ஈமான் கொள்ளணும். சில மலக்குகள் பகலில் வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, சில மலக்குகள் இரவிலே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து சில மலக்குகள் அல்லாஹ்வின் அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். சில மலக்குகள் அல்லாஹ்வினுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை வச்சு தான் அவனுடைய சிம்மாசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருக்கிறான்? நிப்பாட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறது? ஈமான் கொள்வது. அதே மாதிரி இன்னும் சில மலக்குகள் வானத்தில் உள்ள பைத்துல் மஅமூர் கட்டிடத்தின் உள் நுழைந்து கொண்டே இருப்பவர்கள் என்று நாம் ஈமான் கொள்ளணும். இப்போ மனிதர்களுக்கு எப்படி காபத்துல்லா புனித ஸ்தலமாக இருக்கிறதோ, இது மாதிரி மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு புனித ஸ்தலத்தை வைத்திருக்கின்றான். அந்த புனித ஸ்தலத்தின் பேர் பைத்துல் மஅமூர். அது பேர் என்னதுங்க? பைத்துல் மஅமூர். இந்த பைத்துல் மஅமூர் எங்கே இருக்குதுன்னு எக்ஸாக்டாக சொன்னால், கரெக்டாக சொன்னால் இமாம்கள் சொல்லுவாங்க, காபத்துல்லாவில் இருந்து நேர நூல் பிடித்து வானத்திற்கு போனால்
வான்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் தான் பைத்துல் மாமூர். சரிங்களா? இங்கே காபத்துல்லா கருப்பு நிறம், பைத்துல் மாமூர் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுங்க. சரிங்களா? அப்போ சில மலக்குகளுடைய வேலையே என்னதான் அப்படின்னு சொன்னால், அந்த பைத்துல் மாமூர் கட்டிடத்தை சுற்றி வரக்கூடியவர்களாகவும் அந்த பைத்துல் மாமூருக்குள்ளே நுழையக்கூடியவர்களாகவும் வெளியேறக்கூடியவர்களாகவும் என்ன செய்வாங்க, இருப்பார்கள் என்று ஈமான் கொள்ளணும். சரி, சில மலக்குகள் வானத்திலும் சில மலக்குகள் பூமியிலும் இருக்கிறார்கள் என்றும் நாம் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்தஆலா மலக்குமார்களில் சில மலக்குகளை வான்லோகத்தில் வைத்திருக்கின்றான். உதாரணத்திற்கு சொல்லப்போனால் சூரியனை பாதுகாக்கிற மலக்கு, நிலவை பாதுகாக்கிற மலக்கு, சந்திரனை பாதுகாக்கிற மலக்கு, மேகங்களை பாதுகாக்கக்கூடிய மலக்கு, வான்லோகத்தில் இருப்பவற்றை பாதுகாக்கக்கூடிய மலக்குன்னு சொல்லி வான்லோகத்திற்கு சில மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று ஈமான் கொள்ளணும். அதே நேரத்தில் சில மலக்குகளை அல்லாஹ் பூமியில் வைத்திருக்கின்றான் என்று நாம் ஈமான் கொள்ளணும். பூமியில்னு சொன்னால் மனிதர்களுக்கு தேவையானது, கால்நடைகளுக்கு தேவையானது, இது மாதிரியான பூமியிலையும் சில மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று ஈமான் கொள்ளணும். சில மலக்குகளை மலையிலும் சில மலக்குகளை கடலிலும் சிலரை கரையிலும் சிலர் வணக்கத் தலங்களிலும் சாட்டப்பட்டுள்ளார்கள் என்று ஈமான் கொள்ளணும். சில மலக்குகளை அல்லாஹ் எங்கே வச்சுருக்கிறான்? மலைக்கு மேலே அல்லாஹ்தஆலா வச்சுருக்கிறான். இன்றைக்கி தான் மலை எல்லாத்தையும் உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாங்களா இல்லையாங்க? மலைக்கு மேலே சில மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில மலக்குகளை கடலில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில மலக்குகளை கரையில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில மலக்குகளை வணக்கத்தலங்களில் பள்ளிவாசல்களில் அல்லாஹ்தஆலா வைத்திருக்கின்றான் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ இப்படியெல்லாம் நம்ம மலக்கை ஈமான் கொண்டோம்னு சொன்னால், ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்? இப்படியெல்லாம் நம்ம மலக்கை ஈமான் கொண்டுட்டோம், இங்கெல்லாம் மலக்கு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம், ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்னால், இந்த மாதிரி இடங்களுக்கு நாம் சென்றாலும் கூட நான் தனிமையில் இருக்கிறேன், இந்த பாவத்தை நான் தனிமையில் செஞ்சேன், என்னை யாரும் பார்க்கலை, நான் தனிமையில் தானே இருக்கிறேன், பிரச்சனை இல்லை, எல்லா பாவத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணாது. ஏன்? நீ கரையில் இருந்தாலும் அங்கே மலக்கு இருக்கார், நீ கடலுக்குள்ளே இருந்தாலும் அங்கே மலக்கு இருக்கார், நீ வீட்டில் இருந்தாலும் அங்கே மலக்கு இருக்கார், நீ பள்ளிவாசலில் இருந்தாலும் அங்கேயும் மலக்கு இருக்கிறாங்க. அப்போ அங்கேயும் மலக்கு இருக்காங்கன்னா என்ன செய்வாங்க? அவங்க உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். சரிங்களா? சரி, அப்போ இதெல்லாம் எழுதிருங்க. அடுத்து பாருங்கள், சில மலக்கள் இருக்காங்க, எவ்வித வேலையுமின்றி தனித்த ரூகுகளாய் இருப்பவர்கள் என்றும் நாம் ஈமான் கொள்ளணும். சில மலக்குகள் இருக்கிறாங்க, அந்த மலக்குகளுக்கு எந்த டியூட்டியும் இல்லை, அந்த மலக்குகள் அப்படியே வெறும் ரூஹுகளாகவே, வெறும் உயிர்களாகவே அந்த மலக்குகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி சில மலக்குகள் மக்காவிலும், சில மலக்குகள் மதீனாவிலும், சில மலக்குகள் சஃபாவிலும், சில மலக்குகள் மர்வா ஆகிய இடங்களிலும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று நாம் ஈமான் கொள்ளணும். சில மலக்குகளை அல்லாஹ்தஆலா மக்கா நகருக்கும் மதீனா நகருக்கும் சஃபா என்ற இடத்திற்கும் மர்வா என்ற இடத்திற்கும் சில மலக்குகளை அல்லாஹ்தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? நியமனம் செய்திருக்கின்றான். சரிங்களா? அந்த ஊரினுடைய புனிதத்தை பாதுகாக்கவும், அந்த ஊரினுடைய மகத்துவத்தை பாதுகாக்கவும், அந்த ஊருக்கு வருபவர்களுக்கான முழு பாதுகாவலை கொடுக்கவும், அந்த ஊரில் நடக்கக்கூடிய பாவ செயல்களை தடுக்குவதற்கும் அல்லாஹ்தஆலா அந்தந்த ஊரில் நியமிச்சிருக்கிறான். ஆனால் குறிப்பாக இந்த இடங்களில் அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறது? ஈமான் கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து சில மலக்குகள் திக்ர் நடக்கும் இடத்திலும், ஹதீஸ் நடக்கும் இடத்திலும், நல்லுபதேசம் நடக்கும் இடத்திலும், மார்க்கம் சம்பந்தமாக பேசப்படும் இடங்களுக்கு வருகை தருபவர்கள் என்று நாம் ஈமான் கொள்ளணும். வழங்குதுங்களா? இப்போ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ பாடம் நடத்த தொடங்கணுன்னு யார் வந்துடுறா? மலக்குகள் வந்துடுறாங்க. உள்ளே நீங்கள் மட்டுமா உட்காந்துருக்கீங்க? யார் உங்கள் கூட உட்காந்துருக்கா? மலக்கும் உட்காந்துருக்காங்க. அப்போ உள்ளே உட்காரக்கூடிய நீங்கள் எப்படி உட்காரணும்? உள்ளே படிக்கக்கூடிய நீங்கள் எப்படி படிக்கணும்? உள்ள எந்த ஒழுக்கத்தோடு நீங்கள் உட்காரணும்? எந்த கண்ணியத்தோடு நீங்கள் உங்களுடைய இருப்புகளை நீங்கள் ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுங்க. அப்போ
இப்படி திக்ர் நடக்கிற இடம், ஹதீஸ் நடக்கிற இடம், நல்லுபதேசம் நடக்க பெறுகின்ற இடத்திற்கு மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் என்று நாம் நம்ப வேண்டும். சரிங்களா? அடுத்து, மனிதர்களின் நன்மை தீமை பதிவு செய்வதற்கு கிராமன் காத்திபீன் எனும் பெயருடைய மலக்குகள் ஒவ்வொரு மனிதனுடைய தோளின் மீதும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நாம் ஈமான் கொள்ளணும். எப்படி ஈமான் கொள்ளணும்? எப்படிங்க ஈமான் கொள்ளணும்? மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமை அனைத்தையும் பதிவு செய்வதற்கு கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். கிராமன் காத்திபீன் அப்படிங்கிற 2 பேருக்கும் சேர்ந்து சொல்லப்படுகின்ற பேர். கிராமன் காத்திபீன் அப்படிங்கிறது 2 மலக்குகளுக்கும் இணைந்து சொல்லக்கூடிய பேர். கிராமன் காத்திபீன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புனித எழுத்தாளர்கள்னு அர்த்தம். கிராம் அப்படின்னு சொன்னால் புனிதர்கள், காத்திபீன் அப்படின்னு சொன்னால் 2 எழுத்தாளர்கள். சரிங்களா? புனித எழுத்தாளர்கள் என்று பேர். சரி, நாம் ஒரு விஷயத்தை தப்பாகவே புரிஞ்சு வச்சுருக்கிறோம் ரொம்ப நாளாக. என்ன தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம்? இந்த கிராமன் காத்திபீன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நாம் பேசக்கூடிய நன்மையை தீமையை தான் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். நாம் ஒரு நல்ல விஷயத்தை பேசணும்னு சொன்னால் நல்லதை பேசினேன் அப்படின்னு எழுதுகிறாரு, கெட்டதை பேசணும்னு சொன்னால் கெட்டதை பேசினார் அப்படின்னு எழுதுகிறாரு, கெட்ட வார்த்தை பேசினார் அப்படின்னு எழுதுகிறாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இல்லை, கிராமன் காத்திபீன் என்பவர்கள் நாம் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகள் தீமைகளையும் எழுதக்கூடியவங்க. கிராமன் காத்திபீன் யாருங்க? நாம் செய்யக்கூடிய எல்லா நல்லது கெட்டதையும் எழுதக்கூடியவங்க தான் யார்? கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடியவங்க. இந்த கிராமன் காத்திபீன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது. சரி, இந்த கிராமன் காத்திபீனில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஈமான் கொள்ளணும். எப்படி ஈமான் கொள்ளணும்னு சொன்னால், நன்மையை பதிவு செய்யக்கூடிய மலக்கு தீமையை பதிவு செய்யக்கூடிய மலக்குக்கு பாஸாக, தலைவராக இருக்கிறார் என்று நாம் ஈமான் கொள்ளணும். சரிங்களா? அதிகாரியாக இருக்கிறார் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நன்மையை செய்துவிட்டால், நன்மையை பேசிவிட்டால் அந்த நன்மையை உடனடியாக பதிவு செய்கிறார்கள் என்றும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். தீமையை செய்துவிட்டால் 6 மணி நேரம் தாமதித்து அந்த தீமையை பதிவு செய்கின்றார்கள். இந்த 6 மணி நேரத்திற்குள் ஒரு மனிதன் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்துவிட்டால் அந்த பாவம் என்பது எழுதப்படாமல் மாறிவிடுகிறது என்றும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி. சரி, அடுத்து அப்போ இப்படி நாம் என்ன செய்கிறது? கிராமுன் காத்திபீனை ஈமான் கொள்ளணும். அப்போ நம்ம செய்கிற எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? எழுதுகிறாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய கருணையை பாருங்கள். பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் 6 மணி நேரம் அல்லாஹ்தாலா வெயிட் பண்ண சொல்கிறான். வெயிட் பண்ணுங்க. இந்த 6 மணி நேரத்துக்குள்ளே அவன் தௌபா செஞ்சிட்டானா, மனம் வருந்திட்டானா, என்கிட்ட கையேந்திட்டானா, அழுதுட்டானா, செஞ்சது பாவம் உணர்ந்துட்டானா, எழுதாதீங்க, விட்டுருங்கன்னு அல்லாஹ்தாலா என்ன செஞ்சிடறான்? சொல்லிடுறான். புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்து ஃபத்தானுன் என்று சொல்லப்படுகின்ற சில மலக்குகள் இறந்து விட்டவர்களுடைய கபருக்கு வருகை தருகிறார்கள் என்றும் நாம் ஈமான் கொள்ளணும். முன்கர் நக்கீர் வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முன்கர் நக்கீர் ஏன் வராங்க அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இது ஃபத்தானுன் என்று சொல்லக்கூடிய சில மலக்குகள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இவங்க இறந்து விட்டவருடைய கபருக்கு என்ன செய்கிறாங்க? வருகை தருகிறாங்க. இவங்க வந்த பின்னாடி முன்கர் நக்கீர் எனும் 2 மலக்குகள் இறந்தவர்களிடம் கேள்வி கணக்கு கேட்பதற்கு வருகை தருகிறார்கள். இப்படி வேணால் வச்சுக்கோங்க. இந்த ஃபத்தானுன் என்று சொல்லக்கூடிய மலக்குகள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இறந்து கபருக்குள்ளே அடக்குன பின்னாடி அவருக்கான அந்த கபரினுடைய விஷயங்களை சரி செய்ய 2 மலக்குகள் வராங்க. அவருக்கு ரூஹை கொடுத்துட்றாங்க. ரூஹை கொடுத்த பின்னாடி இந்த ஃபத்தானுன் மலக்குகள் போனதுக்கு பின்னாடி முன்கர் நக்கீர் என்ன செய்கிறாங்க? வராங்க. வணங்குங்களா? முன்கர் நக்கீர் மலக்கை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக சொன்னாங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் நினைக்கிறேன். ஒரு நாள் சஹாபாக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மலக்குகள் முன்கர் நக்கீரை பற்றி பேசினாங்க. அப்படி பேசும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய அந்த 2 மலக்குகள்
பெரும் யானையினுடைய தந்தத்தை போன்று பற்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க கடுமையான கருப்பு நிறத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய கண்கள் கடுமையான சிவப்பு நிறத்தில் இருக்கும். அவர்கள் கண்களை திறந்தால் மின்னல் வெட்டுவதை போன்ற ஒளி அவர்களுடைய கண்களில் இருந்து வெளிப்படும். அவர்கள் நாவை திறந்து பேசினால் கடுமையான இடி முழக்கத்தை போன்ற சத்தங்கள் என்பது கேட்கும். அவர்களுடைய முடியின் மேல்தான் நிற்பார்கள். அவர்களுடைய தலைமுடி அந்த அளவுக்கு கீழே வரைக்கும் வளர்ந்துருக்கும் என்று இந்த முன்கர் நக்கீரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்குனாங்க. விளக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கையில் ஒரு குச்சி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு குச்சை வச்சுருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குச்சை நான் சுழற்றுற மாதிரி முன்கர் நக்கீர் கையில் ஒரு சுத்தியில் வைத்து சுழட்டுவார்கள். அந்த சுத்தியிலுடைய கணம் எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், காபத்துல்லாவில் ஹஜ்ஜினுடைய சமயத்தில் கூடக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், காபத்துல்லாவில் ஹஜ்ஜினுடைய சமயத்தில் ஒன்று கூடக்கூடிய அனைத்து மக்களும் சேர்ந்து அந்த சுத்தியலை நகற்றுவதற்கு முற்பட்டால் அதனை நகற்றக்கூட முடியாது. அந்த அளவுக்கு அது கனம் கொண்டதாக இடை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டு சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் கபரில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லவில்லையோ அந்த சுத்தியலை கொண்டு அவனை ஒரு அடி அடிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வேதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். இது ஒரு பெரிய நிகழ்வு, சரியா? அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பான மலக்குன்னு சொன்னால் அந்த மலக்கை பார்த்ததோடையே கபூரில் நமக்கு பயம் வந்துடுமே, அந்த பயத்திலேயே அவங்க கேட்குற கேள்விகளுக்கான பதிலும் தெரியாமல் போயிருமே, நான் பதில் சொல்லுவேனா அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? உமர் ரலியல்லாஹு என்ன கேட்டாங்க? அந்த மலக்குகள்கிட்ட நான் என்ன செய்வேனா, சரியான பதிலை சொல்வேனா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு சொன்னாங்க, இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொல்லிட்டு போனாங்க, அந்த மலக்குகள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க, பதில் சொல்லிவிட்டு திரும்ப அந்த மலக்குகள்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்பீங்க, உங்களுடைய ஈமான் அந்தளவுக்கு உயர்ந்ததுன்னு சொல்லி இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு அரபி வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்க. மன் ரப்புக்க, உனது இரட்சகன் யார் அப்படின்னு கேட்டால் ரப்பி அல்லாஹ், எனது இரட்சகன் அல்லான்னு பதில் சொல்லிடுவீங்க. சொல்லிவிட்டு மலக்குகள்கிட்ட திரும்ப உமர் ரலியல்லாஹு கேள்வி கேட்பாங்க, என்னன்ட்டு, ஒமா ரப்புக்குமா, ஏன் ரப்பு அல்லாஹ் தான், உங்கள் 2 பேருடைய ரப்பு யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்பாங்க? முன்கர் நக்கீர்கிட்ட கேட்பாங்க. முன்கர் நக்கீர் சொல்லுவாங்களா, வயா அஜபத்தா வயா ஹஸ்ரத்தா, இது என்னடா எங்கள் 2 பேருக்கும் வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது, பெரிய கைசேதமாக இருக்குது, உலகம் தோன்றியதிலிருந்து இது வரைக்கும் நாங்கள் தான் எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டோம், எங்கள்கிட்ட யாரும் கேள்வி கேட்டதில்லை, எங்கள்கிட்டயே கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, ஆச்சரியப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஹைர். அப்போ இறந்து விட்டவர்களுடைய கபறுகளுக்கு கேள்வி கணக்கு கேட்பதற்கு 2 மலக்குகள் வருகின்றார்கள் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும், சரிங்களா? அந்த மலக்குமார்களுடைய இறக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மும்மூன்றாக 4 இறக்கைகள் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள், சரிங்களா? அவங்களுடைய இறக்கை அப்படி 3 இறக்கையாக இருக்கும். அப்புறம் அப்படி 4 இறக்கையாக இருக்கும். அவங்களுடைய உருவத்தை வந்து ஒரு பெரிய பறவையை போல் என்ன செய்யலாம், வைக்கலாம். மலக்குமார்களுடைய இயற்கை படைப்பினுடைய உருவம்ங்கிறது என்னங்க, அது ஒரு ஒளி இருந்தாலும் அதை என்ன செய்கிறாங்க இமாம்கள், பறவைக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பல இடங்களில் வந்து மலக்குமார்கள் வந்து நபிமார்களை பாதுகாக்கிறதுக்கோ அல்லது வந்து நபிமார்களுக்கு தொந்தரவு தந்த ஊர்களை அழிக்கிறதுக்கோ அவங்க பயன்படுத்தின வார்த்தை என்னன்னு சொன்னால், எங்களுடைய ரெக்கையில் ஒன்றை விரித்தால் இந்த ஊரே அழிஞ்சிரும், என் ரெக்கையில் நான் அப்படியே குத்தி இந்த ஊரை திருப்பி போட்டுறேன், இப்படியெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க, வணங்குங்களா? இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த முழு உருவத்தில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ரெக்கைகள் என்பது என்ன செய்யப்படுங்க, இருக்கப்படும், சரிங்களா? சரி, அவர்களுடைய உணவு குடிப்பு தஸ்பீஹ்னு சொன்னால் சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய உணவு, தண்ணி. அடுத்து தஹமீத் அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. அடுத்து தக்பீர்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறது. அடுத்து தஹலீல்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. இவையெல்லாம் இவங்களுடைய உணவு குடிப்பாக இருக்கிறது. இன்னும் மூமின்களுக்கு துஆ செய்வது
இவங்களுடைய உணவு குடிப்புகளாக இருக்கிறது. நல்ல மூமின்களுக்கு, நல்ல அமல் செய்யக்கூடிய மூமின்களுக்கு இவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரணும்னு சொல்லி துவா செய்வாங்க. பாவம் செய்யக்கூடிய மூமின்களுக்கு அவங்க பாவம் அழிக்கப்படணும் துவா செய்வாங்க. இதெல்லாம் இவங்களுடைய உணவாக குடிப்பாக இருக்கிறது. சரி, அடுத்து பாருங்கள், இப்படிலாம் நம்ம மலக்குகளை ஈமான் கொள்ளணும். அடுத்து என்ன எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், பெரும் தொடக்கு உடையவர் காரணமின்றி குளிக்காமல் குளிப்பை பிற்படுத்தினால் அந்த இடங்களுக்கு மலக்குகள் வரமாட்டாங்க. ஒருத்தவங்க இருக்கிறாங்க, வீட்டில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு குளிப்பு கடமையாயிடுச்சுன்னு சொன்னால், அது கணவன் மனைவியாக இருந்து ஒன்றிணைந்து குளிப்பு கடமையானாலும் சரி, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால குளிப்பு என்பது நம்ம மீது கடமையாயிருச்சு, அது என்னங்கிறத நம்ம ஃபிக்கு பாடம் உள்ளே போகும்போது நம்ம படிப்போம். இப்போ இப்படி குளிப்பு கடமையான பின்னாடி காரணம் இல்லாமல் குளிக்கிறத ஒருத்தர் ரொம்ப தாமதப்படுத்துகிறாரு. காலையில் நைட்டு குளிப்பு கடமையாகுது, காலையிலே குளிக்கணும், காலையிலே குளிக்கலை, மதியமாவது குளிச்சிருக்கணும், அப்பவும் குளிக்கலை, இப்படியே ரொம்ப டிலே பண்ணுறாரு. இவர் குளிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. ஒரு கடுமையான நோயோ, ஒரு கடுமையான வேலையோ, அல்லது தண்ணியின்மையோ, இப்படியெல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் குளிப்பை தாமதப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அந்த இடத்துக்கு யார் வரமாட்டாங்க? மலக்குமாருங்க வரமாட்டாங்க. அதனால தான் குளிப்பு கடமையான உடனே குளிச்சிடணும் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து மலக்குமார்கள் எங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால், உருவச்சிலை சிரசுடன் பிந்தரிக்கப்பட்ட வரையப்பட்ட உருவ படங்கள், நாய், அருகறுக்கத்தக்க நாற்றங்கள் ஆகியவை இருக்கும் இடங்களுக்கு ரஹ்மத்தினுடைய மலக்கு வருகை தரமாட்டார்கள். வீட்டில் இன்றைக்கி எல்லாம் ஒட்டுறோம், மேரேஜ் ஆல்பம், மேரேஜ் மெமரி, எதை ஒட்டுறோம்? ஃபோட்டோவை கொண்டு போய் ஒட்டுறோம். ஃபோட்டோ ஒட்டக்கூடாதுங்க, ஃபோட்டோ நினச்சக்கூடாது, ஒட்டக்கூடாது. இந்த புகைப்படம் ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ வீட்டில் மாட்டினதில் இருந்தால் சிலை வணக்கமே என்ன செஞ்சிச்சு, தோன்றியது. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், மெமரிக்காக வேண்டி பெட்ரூமில், ஹாலில், அங்கே இங்கே வந்த இடம் போன இடம் எல்லாம் தான் போட்டா ஒட்டினா கூட பிரச்சனை இல்லை. சில பேர் சில நடிகர்கள் நடிகைகளுடைய போட்டாவை என்ன செய்கிறது, ஒட்டுறது, பீரோவில் ஒட்டி வைக்கிறது, அங்கே ஒட்டி வைக்கிறது, இங்கே ஒட்டி வைக்கிறது. இப்படி உருவ தலையோடு சிரசுன்னு சொன்னால் இது தலையோடு பிந்தரிக்கப்பட்டுன்னு சொன்னால் வரையப்பட்ட உருவப்படங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரஹ்மத்தினுடைய மலக்குகள் வரவே மாட்டாங்க. நாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ரஹ்மத்தினுடைய மலக்குகள் வரவே மாட்டாங்க. இன்றைக்கி பெட் அனிமல் அப்படின்னு சொல்லி இந்த நாயை வளர்க்குறதுல, பூனையை வளர்க்குறதெல்லாம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பெத்த பிள்ளையை வளர்க்குறத விட நாய் பூனையை வளர்க்குறதுக்கு இன்றைக்கி செல்வந்தர்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி, ஹைர். அப்போ இந்த மாதிரி நாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரமாட்டாங்க. அருகறுக்கத்தக்க நாற்றம் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க. வீட்டில் பாத்திரத்தை கழுவாமல், துணியை துவைக்காமல், குப்பைகளை ஒரு ஓரத்தில் வச்சு வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு கெட்ட நாற்றம் நாறுது. 4 நாளாக சமையல் செஞ்சது பாத்திரத்தை கழுவாமல் கிடக்குது, ஒரு கெட்ட நாற்றம் அடிக்குன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, ரஹமத்தினுடைய மலக்குகள் வரமாட்டார்கள். சரிங்களா? சரி, என்று நாம் ஈமான் கொள்ளணும், என்றும் நாம் ஈமான் கொள்ளணும். சிலர் சொர்க்கங்களிலும் இருக்கின்றார்கள், சிலர் சொர்க்கங்களிலும் சிலர் நரகங்களிலும் சிலர் இரண்டுக்கும் நடுவில் உள்ள ஆராஃபிலும் இருக்கின்றார்கள் என்றும் அவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார்கள் என்றும் நாம் ஈமான் கொள்ளணும். இப்போ சில மலக்குகளை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு காவலாளிகளாக வச்சிருக்கிறான், சில மலக்குகளை அல்லாஹ் நரகத்துக்கு காவலாளிகளாக வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஈமான் கொள்ளணும். சில மலக்குகள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஆராஃப் என்கின்ற இடத்துல அல்லாஹ் தஆலா நியமித்திருக்கின்றான் என்றும் நாம் ஈமான் கொள்ளணும். இந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை கோடி, எத்தனை லட்சம் அப்படிங்கிறத அல்லாஹ் ஒருத்தவன் மட்டும்தான் அறிவான் என்றும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து நாம் எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இந்த மலக்குமார்களில் ஆக சிறந்த மலக்கு வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாம் ஈமான் கொள்ளணும். மலக்குகளிலேயே ஆக சிறந்த மலக்கு, மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் யார்? ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வேலை என்ன?
நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு இறை செய்தியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மலக்கு. இவங்களுக்கு அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து சிறப்புக்குரிய மலக்கு யார் அப்படின்னு சொன்னால், தண்ணீர் உணவு ஆகியவற்றின் பொறுப்புடைய மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். தண்ணி உணவு மனிதனுடைய வாழ்வாதாரத்தினுடைய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து சிறந்த மலக்கு யாருங்க? ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்த சிறந்த மலக்கு யார் அப்படின்னு சொன்னால், மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து சிறந்த மலக்கு யாருங்க? ஹதரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வேலை என்ன? மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுவது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்து சிறந்த மலக்கு யார் அப்படின்னு சொன்னால், சூர் ஊதக்கூடிய இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டும். மறக்குமாறுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க? மாறு செய்ய மாட்டாங்க. இப்படியெல்லாம் நாம் மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும். இது அல்லாது இன்னும் சில விஷயங்கள் என்ன செய்யுது? மலக்குமார்களுடைய விஷயத்தில் இருக்குது. என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹாருத் மாருத் என்ற இருவரும் மலக்குகளாக இருந்தும் அவ்விருவரும் பெண் மாயையில் அகப்பட்டு இறைவனுக்கு மாறு செய்தார்கள் என்று சொல்வது ஜரீத் இப்னு அத்தாவுனுடைய ரூஹை மலக்குல் மௌத்தாகிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிசகுதலாக வாங்கினார்கள் என்று சொல்வது அஃப்லாத்தூன் ஹக்கீமுடைய ரூஹை வாங்குவதில் மலக்குல் மௌத் திகைத்து போய்விட்டார் என்று சொல்வது இவையெல்லாம் ஆதாரமற்ற செய்திகளாகும். எனவே இந்த செய்திகளை நம்பிக்கை கொண்டு மலக்குகளும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் தான் என்று கூறுவது சரியில்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விளையாட்டாக சில கதைகள் சொல்லப்படுது. ஹாருத்து மாருத்துன்னு சொல்லக்கூடியவங்க 2 மலக்கு. இந்த 2 மலக்குகளும் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, மனிதர்கள்லாம் பூமியில் நல்லாத்தானே வாழ்கிறாங்க, அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்குலாம் என்ன இது இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு இருக்க, இப்படியெல்லாம் சொல்லி கேட்கும்போது, நீங்கள் பூமியில் போய் மனுஷனாக 2 நாள் வாழ்ந்து பாருங்கன்னு அல்லாஹ் அனுப்புனா. இதெல்லாம் கதையாக சொல்லப்படுறது, இதை நம்பக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அனுப்பிட்டான். இவங்களும் மனுஷ உருவத்தில் வந்துட்டாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? பூமியில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண்ணை பின்தொடர்ந்து அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கி அந்த பெண்ணினுடைய விஷயத்தில் போய் தவறு செஞ்சுட்டாங்க. இப்படி தவறு செஞ்சதுனால இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு? தண்டனை கிடச்சிருக்கு. இவங்க அகப்பட்டு இறைவனுக்கு மாறு செஞ்சு இவங்க ஒரு கிணத்தடியில் கட்டப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் சொல்லப்படுதா இல்லையா? இதெல்லாம் கட்டு கதைகள். இதை நம்பக்கூடாது. அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா மலக்குகள் தவறு செய்கிறவங்கன்னு வந்துடும். அது மாதிரி ஜரீத் இப்னு அத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய ரூஹை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தவறுதலாக வாங்கிட்டாங்க. தவறுதலாகன்னு சொன்னால் என்னது? அவருடைய அஜல் முடியறதுக்கு முன்னாடியே, அவருடைய காலங்கள் முடியறதுக்கு முன்னாடியே, அவருடைய ஆயுள் காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட போய் தப்பான முறையில் ரூஹை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி அஃப்லாத்தூன் ஹக்கீம் அவருடைய ரூஹை வாங்கும்போது மலக்குகள் என்ன திகைத்து போயிட்டாங்க, எப்பா இவருடைய ரூஹை வாங்குறதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ரொம்ப திகைச்சு போய் நின்னாங்க. இப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆதாரமற்ற செய்தி. இதையெல்லாம் நாம் நம்பக்கூடாது. ஏன் அப்படின்னா, மலக்குகள் எந்த நிலைமையிலும் இறைவனுக்கு மாறு செய்யாமலும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய குணங்களை கொண்டவர்களாகவும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மலக்குகளுக்கு எப்போதுமே அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணுங்கிற எண்ணம் என்பது ஏற்படாது. ஏன்னா மலக்குகளை அல்லாஹ் அப்படி தான் என்ன செஞ்சிருக்கிறான்? படைச்சிருக்கிறான். சரிங்களா? இப்லீஸ் இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்யும் குணமுடையவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆனால் மனிதனோ
மலக்கின் குணமாகிய இறைவனுக்கு பிடித்தமான நற்செயல்களை செய்வது மற்றும் இப்லீஸின் குணமாகிய தீய செயல்களை செய்வது ஆகிய இரு வகை குணங்களையும் கொண்டவனாக படைக்கப்பட்டிருப்பினும் எது நல்லது எது கெட்டது என்று சீர்தூக்கி பார்த்து பகுதிகளை பகுத்தறிவை கொண்டு வணங்கி வழிபட்டு நல்ல முறையில் செய்வது ஈருலகத்தின் நற்பெயனாகும். மலக்குகளுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மலக்குகள் அல்லாஹ் எப்படி படைச்சிட்டான்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்களாகவே அல்லாஹ் தஆலா மலக்குகளை படைச்சிட்டான். இப்லீஸ் எப்படி படைச்சான்? மொத்தத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இப்லீஸை படைச்சான். ஆனால் மனுஷன் அல்லாஹ் எப்படி படைச்சிட்டான்? மலக்குனுடைய குணமும் மனுஷன்ட்ட இருக்குது, இப்லீஸினுடைய குணமும் மனுஷன்ட்ட இருக்குது. அவன் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயலை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஆனால் எது நல்லது எது கெட்டது, எது அல்லாஹ்வுக்கு உகந்தது எது அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது அப்படிங்கிறத தெரிஞ்சு விளங்கி செயல்படுத்துறது தான் ஈர் உலகத்தினுடைய வெற்றியாக இருக்கிறது. சரி, சரி அதுக்கடுத்து மலக்குகளை பற்றியான சில குர்ஆன் ஆயத்துக்களை இங்கே கொண்டு வராங்க. குர்ஆன் இறக்குனது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படிங்கிறதுக்கும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து ரூஹ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் சில ஆதாரமாக சில குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அது மாதிரி மலக்குகள் என்பவர்கள் பாவம் செய்யக்கூடியவங்க இல்லை, அவங்க வந்து நல்லது செய்யக்கூடியவங்க தான், அவங்க பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கும், மலக்குமார்கள் என்பவர்கள் தூய்மையானவர்கள் என்பதற்குமான சில குர்ஆனினுடைய அத்தியாயங்களை இங்கே கொண்டு வராங்க. என்ன ஆயத்தை கொண்டு வராங்க? முதன்மையாக 16வது சூரா 102வது வசனம், குல் நஸ்ஸலஹு ரூஹுல் குதுஸி மிர் ரப்பிக பில் ஹக். நபியே, மெய்யாகவே உண்மையாகவே இதை உம்முடைய இறைவனிடமிருந்து ரூஹுல் குதுஸ் எனும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இறக்கி தந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறான். அது மாதிரி இன்ன ஜிப்ரீல நஃபஸ ஃபீ ரூஇ, நிச்சயமாக ஜிப்ரீல் எனது இருதயத்தில் ஊதினார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. குர்ஆன் ஆயத்தை இந்த முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் போது என்ன சொன்னோம்? அவங்க தான் வந்து வஹியை கொண்டு வரக்கூடியவங்கன்னு சொல்லி சொன்னோமா இல்லையா? அதுக்கான ஆதாரத்தை கொண்டு வராங்க. அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்தி ஜாஇல் மலாயிகதி ருசுலன் உலீல் அஜ்னிஹத்திம் மஸ்னா வ சுலாசம் வ ருபாஅ யஸீது ஃபீ ஹல்கி மா யஷா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது வந்து குர்ஆன் ஆயத்து 35வது சூரா 1வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இந்த மலக்குமாரனுடைய ரெக்கைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். புரியுதுங்களா? புகழைனத்தும் அல்லாஹ்வுக்கே, அவன் வானங்களையும் பூமியையும் படைத்து வானங்களையும் பூமியிலும் படைத்து 2, 3, 4 இறக்கைகளுடைய மலக்குகளை தனது தூதை கொண்டு செல்லும் ரசூல்மார்களாக ஆக்கியவன். அவன் விரும்பியதை அவன் அதிகப்படுத்துகிறான். இப்போ மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா அதான் அஜ்னிஹத்திம் மஸ்னம் வ சுலாசம் ஒரு 2 ரெக்க 3 ரெக்க 4 ரெக்கன்ட்டு முன்னாடி சொன்னால் இல்லையா? அதுக்கான ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க. அடுத்து ஃபசஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாயின் இல்லா இப்லீஸ் இஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின். சரிங்களா? அடுத்து மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை இங்கே கொண்டு வராங்க. அப்போ நம்ம இந்த ஃபிக்ஹ் பாடத்தில் ஈமானுடைய கடமைகள் 6ல் அல்லாஹ்வை ஈமான் கொள்றதுனா என்ன அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். அடுத்து மலக்குகளை ஈமான் கொள்றதுனா என்ன அப்படிங்கிறத நாம் முடிச்சிட்டோம். அடுத்து வேதங்களை ஈமான் கொள்றதுனா என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பார்ப்போம். இதுக்கான பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு முடிஞ்சால் தரதுக்கு முயற்சிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாத்தையுமே எழுதிருங்க. எழுதாமல் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் நஷ்டவாளிகள் நீங்கள் தான். சொன்ன விஷயங்களை ரொம்ப கவனமாக இன்ஷா அல்லாஹ் பாடம் சொல்லும்போது நீங்கள் சொல்லியே ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.